நானேன் அடங்காத ஸ்வரூபமானேன். ஆணும் நான் தான், பெண்ணு நான் தாங்க. எல்லாம் ஆமா ஆமா மச்சமுனி நானும் அப்பா என் மாயச்சொரூபம் அறிவாயோ, உமையானேன் செவிடானேன் இந்த உலகம் எங்கும் நானானேன், பித்தனானேன் பேயனானேன் என் பெருமை அறிவார் யாரும் இல்லைங்க. பித்தன் நான் தான், பேயன் நான் தான், இந்த உலகம் ஆணும் நான் தான். உலகமே அவன் தானேயா, உலகமே அவன் தானேயா. இதுல இந்த உலகத்துல நடக்கிற சம்பவம், கரூர் சம்பவம் எடுத்துருங்க. நானும் இதெல்லாம் ஒரு பெருசா, ஏன்னா உலகம் முழுவதும் என்ன நடக்கணும் அவன் நிச்சயித்திருக்கான், முன்பே தீர்மானிக்கப்பட்டது. களி அந்த யுகம் இப்படிதான் அழியணுங்கிறது எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம இதுல யாரும் குற்றம் சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா எல்லாம் கர்ம விதியின்படிதான் நடக்குது. ஆனா அவனவன் கர்மம் அவனவன் கூட வருது, தப்பவே முடியாது. செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டுறாங்க. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாரா ஒரு ஈசன் பிடிக்கும் தப்ப முடியாது. என்னென்ன ஆக்கினை உண்டு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யாரு தப்பு பண்ணாலும் இந்த மக்களும் பாருங்கய்யா, கொஞ்சம் கூட நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த சுய அறிவுங்கிறது இருக்காங்கிறதே எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கேக்குறேன் உன்னுடைய இந்த இளைஞர்களை பத்தி கேக்குறேன். ஏன்டா உன் தாய் தந்தையை விட விஜய் உயர்ந்தவனா உனக்கு கேக்குறேன். தாய் தந்தையர் இன்னைக்கு எவனையா தாயை பாக்குறேன் தந்தைய பாக்குறேன் அடிக்க மாட்டான். நதிகளுக்கு தாயா பால் வாங்கி ஊத்துவாங்க. பெண் பிள்ளைல பாருங்கய்யா, ஆண்களை விட்டுருங்க, பெண் பிள்ளைங்க அதுக்கு அந்த கூட்ட நெரிசல, ஐயோ இது என்னங்க மாயை, ஏன் பயமா இருக்குங்க. அந்த கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு நடக்கும்போது இவங்க அதுல போய் விழுந்துட்டு ஐயா சொல்றீங்க இல்லையா, களியம் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டீங்க இல்லையா. நான் களிநேசம் தான்யா. ஏன்னா அதாவது களிய சாமியை சொல்றாருல, களி என்றால் எளியல்லவே கனையாளி வேண்டாமே வலிமாய நினைவு மாய்மாலை என் மகனேங்கிறாரு. மாய்மாலை என்ன எல்லா இதயத்திலயும் இருக்கு, ஆட்கொண்டான் களியன். உங்களுக்கு சாமி சிவபெருமா மாயவரை கூப்பிட்டு பெருமாளை கூப்பிட்டு சொல்லுவாரு, எப்பா களி இருக்கும் தாங்கல நீ போய் அழிச்சிட்டு வான்னு சொல்லும் பொழுதுதான் மாயவர் சொல்லுவாரு களி என்றால், அதான் சொல்லுவாரு களி என்ற சொல்லை சாமி சொல்லுவாரு பாருங்க, களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருளாகுமல்லோ, மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் போடு போடன, வாளாயுதத்தாலே வாய்த்த கணை அம்பாளே பாலாக்க என்றாலும் படாதே களியே, ஆறு பிறவி அளித்ததுவும் எந்தனக்கு நீரு போல் என்னதுகான் நிற்களியை பார்க்கலை. மாயவர் பெருமாள் சொல்றான், என்னால இந்த களியை அழிக்க முடியாது, நீ கொடுத்தவர் அப்படின்னு சிவனே, நீ கொடுத்தவர் அப்படி என்னால அழிக்க முடியாது. ஆறு பிறவி நீ அவனுக்கு வரத்தை கொடுத்த, நான் போய் அழிச்சிட்டேன். ராவணனா வந்தான், துரியோதனா வந்தான், கம்சனா வந்தான், இரணியனா வந்தான், அழிச்சிட்டேன். ஆனா இந்த பிறவில நீ என்னுடைய வரத்தையும் சேர்த்து அவனுக்கு கொடுத்துட்டியே, எப்படி போய் அழிக்க முடியுங்காரு. களிங்கிற சொல்ல ஏனி சடலை முறையில் ஆகுது. அதனால இவனை அழிக்க கஷ்டம். ஆனா எப்படி அழிமா, அந்த களி எப்படி அழிமா, சாமி சொல்றாரு களி தன்னந்தன்னாலே மாளுமா, அவனுக்கு அவனே தேடிக்குவாங்காரு, நரகம் போயிடுவான். ஏன்னா சிவஞான நினைவே இல்லைங்க, மனுஷ பிறப்புக்கோவா காரியம். என்ன கேக்குறேன், இந்த சினிமா முன்னாடி போய் மலஞ்சாலம் கழிக்கிறவங்க முன்னாடி போய் மாயையில அவனுடைய அந்த அழகு, அந்த அவனுடைய நடிப்பு, அந்த மோகத்துல போய் விழுறானுங்க அவனுங்க விட்டில் பூச்சி மாதிரி. இதனால இவனுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு மண்ணங்கட்டியும் நடக்காதுங்க. அந்த கலியும் முடிகிற வரைக்கும் எந்த ஆட்சியாளரையும் ஒழுக்கமா பார்க்க முடியாது. ஏன்னா சாமியே சொல்றாரு, சொல்றாரு தெய்வ நீதம் தேசமதில் காணாது, மைனறிய பெண்ணார் மனு நீதம் காணாது, ராஜ்ய நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது. அரசாங்க ஆட்சியாளர்கள் ஒழுக்கமா எவனையும் பார்க்க முடியாதுங்காரு. எவன வேணாலும் இருக்கட்டும், நீங்க பொதுவாக எந்த அரசியலும் எடுத்துக்கோங்க, நான் எவன் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், எல்லா பயிலும் சுயநலவாதி தான், எல்லா பயிலும் சுயநலவாதிங்க. மனு நீதம் அதாவது தெய்வ நீதம் தேசமதில் காணாது. இதனால ஆட்சி ஒழுக்கமா நீதியோட ஆண்டாதான் தெய்வத்துடைய ரட்சிப்பு இறங்கி வருமா விண்ணுலகத்துல இருக்கு. ஆனா அது வராதுங்காரு சாமி, தெய்வ நிலைமை தேசம். அதனால இவ்வளவு அழிவு இவ்வளவு கொடுறோம். அப்புறம் மைனறிய பெண்ணார் மனு நீதம் காணாது. சாமி சொன்னார் பாருங்க, கள்ளக்கணவருடன் கருத்து மிக மாதிரி இருக்கான். களியில நிறைய எல்லா பெண்களையும் சொல்லல, ஏதோ ஒன்று ரெண்டு நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு, புருஷனை கள்ளக்காரன் வச்சு தீர்த்து கட்டிட்டான்னு சொல்லி. இப்படி எத்தனை செய்திங்க, எத்தனை செய்தி. அப்போ சாமி சொன்னது நடக்குது, இன்னைக்கு பகவான் சொன்னது நடக்குதா, கலியுகம் அழிக்குது, கலியுகம் அழிய போகுதுன்னு நீங்க அறிகுறி சாமி சொல்லிட்டாரு, நீ அழிஞ்சிரும், தர்மயுகம் வரப்போகுது. அதனால அது வரைக்கும் இந்த நீசம் தொடரும். ஏன்னா இருக்கிறது கள்ள கணவருடன் கருத்து மிக மாதம் இருக்காம். இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா, நடக்கா இல்லையா, இது அப்பா சொன்னது. அப்புறம் சாமி சொல்றாங்க, மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளர்கள் கேட்க மாட்டான், புருஷன் சொல்ல கேட்க மாட்டாங்கிற.
நான் என்ன கேட்கறேன், எத்தனை வீட்டுக்கு உண்மையா கரெக்டியா நீங்க சொல்றது கரெக்டியா? இந்த விஜயை பார்க்க பிறகு எத்தனை வீட்டுக்காரன் போய் சண்டை போட்டு பண்ணி போக வேண்டாம் அந்த கூட்டத்துக்கு. உண்மைதாயா. இந்த நான் இங்க பாருங்க, நான் சொல்ல இது அப்பாவுடைய வார்த்தை, இவ்வளவு கேட்க மாட்டான்னாரு. அததான் சாமி சொன்னாரு, சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டைதானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. சேவ கோழி கூறதான் இயல்பு. ஆனா கலியுகத்துல பொட்டை கோழி கூவுது இல்ல, பெட்டை கோழி கூவ ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆரம்பிச்சுல. இதான் சாமி சொன்னாரு, ஆண் பிள்ளை சாமி சொல்றாரு, ஆண் பிள்ளை மீசையது பெண்ணுக்கு ஆகி வரும் முன்னாலே வெண்தூபம் முக்கோண மாய்பீரகம். நான் இது விளக்கம் கொடுக்க முடியுமா? இது அப்பா சொன்னது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆண் பிள்ளை மீசையது பெண்ணுக்கு ஆகி வரும். அதெல்லாம் இங்க பாருங்க, அந்த கழிவு அழிகிற வரைக்கும் இதுதான் நடக்கும். இங்க எவன் வந்தாலும் எவன் ஆட்சி வந்தாலும் ஒண்ணு மண்ணாங்கட்டியும் நடக்காது. அப்பா சொல்லிட்டாரு, தர்மயுகம் வர வரைக்கும் இப்படிதான் மகனே இருக்கும். ஆனா தர்மயுகத்துல சாதுக்கள் மட்டும்தான் இருப்பான். சாமி அதையும் சொல்றாரு, மாசு களியறுத்து மக்கள் உரிமித்தவுடன் பாசு பதம் வாங்கி பாலன் கையால் நான் கொடுத்து பூப்பிடுதல் ஒன்றில் குவளையத்தை நான்கிறக்கி சாப்பிடுவேன் நஞ்சை வாழைப்பின் பாலரை. அதாவது இப்ப சாகக்கூடிய ஆத்மாக்கள் அப்பாவை தேடினா முடிச்சதுக்கு போயிருவான், மீது எல்லா பேரும் நரகத்தான் போவான், வரமாட்டான். ஆனா தர்மயுகத்துல சாதுக்களாகிய நல்ல பிள்ளைகளை நல்ல ஆத்மாக்களை நான் வந்து தர்மயுகத்துல படைச்சு வாழ்வு கொடுப்பேங்கிற அந்த கழிவு அழிச்சு, அதாவது மாசு களி அழிக்கப்பட்டது. கழிவு அழியும் போது இந்த அறிகுறி நடக்கணும், நடக்குதா இல்லையா? அதனாலயா இங்க பாருங்க, எல்லாம் நீதான் குறையிட்டீங்க. எவனுக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. ஒரு பெத்த தாய் மகனுக்கு புத்தி சொல்ல முடியாது, புத்தி சொன்னா கொண்டு போடுவான். அததான் சாமி சொன்னாரு, சாமி மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவார், குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவாள் கொண்டவனை மட்டியவர் தாய் மகன் கொள்ளுவாங்க. ஒரு தாய் ஒரு வார்த்தை திருப்பி பேச மகன் கொண்டான். இதான் களி. இதுதான் ஏன் களி? அப்புறம் என்ன சொல்றாரு, குட்டி எழுத்திருவாள் கொள்ளுவாங்க, கள்ள காதலுக்காக தன்னுடைய குழந்தைகளை கொள்ளுவாளுகளாம். இது அப்பா அன்னைக்கே சொன்னது ஆதியில, கழிவு அழிகிற நாள் இப்படி நடக்கும் மகனே, கழிவு அழிய போதுன்னு நினைச்சுக்கோங்கன்னாரு. நீங்க நடக்கா இல்லையா? இதெல்லாம் அப்பா சொன்னதுயா. இன்னும் சொல்ல மாமியா மருமகள் சண்டை போடுற வரைக்கும் சாமி சொல்றாரு, பண்ணறிய மாமி மருமகளுக்கு மாற்றானாய் மாமி தன்னுள் பூமி தனில் போர் பகையாங்கிற. ஒரு மாமியால் மருமகளும் எப்படி சண்டை போடுவாளுகளாம்? ஒரு நாட்டுக்கு யுத்தம் வந்து அப்படி குடுமி இப்படி அடி, அந்த மாதிரி நடக்குமா? நீங்க நடக்கா இல்லையா? நடக்குதா இல்லையா? இதுதான் களி. கழிய போகுது. இதுல விஜய் வந்தாலும் ஒண்ணும் கிழிக்க முடியாது, எவன் வந்தாலும் கிழிக்க முடியாது. சும்மா இவனுக்கு குடிக்கலாம், நான் வந்தா நல்லாச்சு கொடுத்துருவேன். ஏன் இங்க பாருங்க ஐயா, இறைவன் எவனும் கொடுக்க மாட்டான். இறைவன் ஒருத்த பொய்யாகுமா? வரிக்கு ஒரு மருந்து மாத்திரைக்கு வரி போடுறானுங்க, இவனெல்லாம் விளங்குவானுங்களாங்க, உருப்படுவானுங்களா? ஒரு ஏழையை நீ ரேஷன் கடையில் நீ ஒரு மயிரும் கொடுக்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்க வேண்டாம்டா, நீ மருந்து மாத்திரை இலவசமா கொடுறா, அந்த மக்கள் பொழைச்சிக்குவாங்க. உண்மையா இல்லையா? எதுவுமே தெரியலங்க. யார குறைச்சல, எந்த கவர்மெண்டையும் நான் குறைச்சு வர, எல்லா பேரும் அப்படிதான் அதிபர்கள். அதாவது வீடு வாசல் இருக்காது, அங்கங்க பிச்சை வாங்கி சாப்பிட்டு படுத்திருப்பான். அவன் தான் உண்மையான சாமியாரு. அவனை கும்பிட்டா நம்ம சிவனாகிய எண்ணெய் வணங்குவதற்கு சமம். அதான் இறப்ப சொல்றாரு, வருவோம்னா பரப்பன இறப்பனை கை கொண்டார் இணையத்தார் மாமுனியே பரப்பனை கை கொண்டார் பரமேத்தார் மாமுனியே. அதாவது வீடு வாசல் இருக்காது, அங்கங்க பிச்சை வாங்கி சாப்பிட்டு கிடப்பான். அவன் தான் பரதேசமா தெரியும்னு சொல்லுவான் தெரியுமா? அவன் உண்மையான சாமியாரு. ஆனா நம்ம ஆளுக்கு யார்ட்ட இறந்து குடிப்பானா பிச்சைக்காரன் குளத்துல ஆண்டி குளத்துல அங்கங்க இருப்பேன்னாரு. நம்ம ஆளுக்கு அவனை கும்பிட மாட்டான். எவன்லாம் டிவில விளம்பரம் பண்றான், எவன்லாம் கைய மடக்கிட்டு ஆசீர்வாதம் பண்றான், அவனதான் வளர்க்கிறான். அவன் யோகி கிடையாது, போகி மரத்தடியில உழுந்து கிடப்பான், அப்படியே கிழிஞ்சு ஆடையோட படுத்திருப்பான். அவன் தான் உண்மையான சாமியார். அததான் அப்பா சொல்றாரு. ஆனா அவனுக்கு எவனும் நம்ப மாட்டாங்க. சாமியார்னா பெரிய தங்க ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கணும், உத்ராட்சத்தை தங்கத்துல கோர்த்து உத்ராட்சத்தை போட்டிருக்கணும். இவனதான் நம்புறான். இவன் யாரு? இவன் கள்ள உபதேசக்காரன். சாமி அப்பா சிவபெருமான் சொல்ற பாருங்க, நந்தன் நான் என்பான், நாரன் இருக்கோன் ராமன் என்பான், முன் உதித்த சுவாமிகட்கு பின் உதித்து வந்தேன் என்பான், கனலில் இருப்பேன் என்பான், கடலில் நடப்பேன் என்பான். இப்படி அற்புதம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லக்கூடிய மந்திரவாதி பண்ணக்கூடிய கூட்டத்தை நம்புவானுங்களாம். ஆனா உண்மையான வீடு வாசல் இருக்க பிச்சை எடுத்து சாப்பிட்டு ரோட்டரம் படுத்திருப்பான். அவன் தான் உண்மையான சாமியாரு. அவனை வணங்க சிவனாகி என்ன வணங்குறதுக்கு சமங்கிற அப்பா சொல்றான். அவன் தான் சிவன். ஆனா அவன் நம்ப மாட்டாரு நம்ம ஆளு. அவன் ரோட்டோரம் படுத்திருப்பான் எங்கேயாவது. நானும் அவங்களதான் வணங்க, நானும் சாமியார் சொல்லுவேன். ரோட்டோரத்துல படுத்துருக்கா தெரியுமியா? அவங்களதான் வணங்கணும். அவருடைய படுக்கை அவருக்கு அந்த சொர்க்கம் அவருக்கு தானே தெரியும். அதுதான் உண்மை. நன்றியா. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது.
முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனி எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.